வாடா, எழுந்ததே லேட்டு. சீக்கிரம் போய் ஒரு குளியல் போட்டுட்டு டக்குன்னு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ரொம்ப மூழ்கி குடிக்காத, சும்மா காலா குளியல் குளிப்போம். சீக்கிரம் வா, துணி வேற துவைக்கணும். அந்த துணி துவைச்சிட்டு போயிடலாமா? ஏய் நைஸா அப்படி விட்டு போயிடலாம். வாடா, அம்மா வந்து துவைச்சுக்கோ. இல்ல வேணா துவைச்சிடலாம். நீ சொன்ன பேச்ச கேளு. அக்கா வந்து நான் தான் பண்ணணும் எல்லாம். நீ எங்க பண்ண போற? துணியை துவைச்சு நல்லா அலசணும். மாதிரி அலசுனாதான் அழுக்கு போகும். அம்மா சொல்லி கொடுத்துச்சு. நல்லா அலசி துணியை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி இருக்குது. வெள்ளை சட்டை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை யூனிஃபார்ம் ஒயிட் ஷர்ட்ல துணியை துவைச்சு போட்டு போயிடலாம். என்னடா ஊஞ்சல் இது? குவாலிட்டியும் அது மண்ணும். இந்த ஓனர் கிட்ட ஒரு ஊஞ்சல் கட்டி தர சொன்னேன். அவன் சப்கான்ட்ராக்ட்ல விட்டான் போல இருக்கு. சனிய ஊஞ்சலா அது நான் உட்காரக்குள்ள புசுக்குன்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. என் வெயிட்ட தாங்குற அளவுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ஊஞ்சல் போட்டு தர வேணாம். நைஸா இருக்கிற செடிகளுக்குள்ள வச்சே பண்ணிட்டு போயிட்டான். அவ்வளவு அந்து போச்சு. என்ன குவாலிட்டி போங்க. இந்த மாதிரி குவாலிட்டியில பண்ண ஏமாந்த நம்புறது போல. இதெல்லாம் ஒரு ஊஞ்சல். அம்மா அம்மா நான் வந்து ஒளிஞ்சுக்கிறேம்மா, நீ என்ன கண்டுபிடிக்கிறியா? இங்க பாரு, நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன கண்டுபிடி பாக்கலாம். இப்ப என்ன கண்டுபிடி பாக்கலாம். மாவனே, ஒழுங்கா கீரையை சாப்பிடு, இல்லைன்னா பொண்ணு கொடுவேன். ஒழுங்கா அம்மா மாதிரியே எல்லா கீரையும் எடுத்து சாப்பிடு பாக்கலாம். போவாது, அவன் வீட்டுக்கு டின்னருக்கு வாடான்னு கூப்பிட்டான். இதுதான் வீடுன்னு நினைக்கிறேன். அவன் கொடுத்த அட்ரஸ் தான் இது. என்னது இவ்வளவு சின்ன வீடா இருக்குது? இதுக்குள்ள நான் எப்படி போடுறது? எனக்கேத்த வீடா அவன் பார்க்க வேணாமா? இது என்னடா இது? எந்த வீட்டுக்கு கூப்பிடணும்னா ஃப்ரெண்ட் எத்தனை தாட்டியா இருப்பான்னு தெரிஞ்சு கூப்பிட வேணாமா? உள்ள வந்துட்டேன், ஆனா இப்ப எப்படி வெளியே போவேன்னு தெரியலையே. எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்தா யோமா விழுந்துட்டனே. எச்சோ, எவ்வளவு பிளான் பண்ணாலும் இருந்தாலும் எனக்கும் நாவலப்பா, நான் நல்லா தான் இருக்கிறேன். பார்த்து கிராஸ் பண்ணுங்க. வெயிலுக்கு தயிர் சாதம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னேன் தம்பி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வீட்டுல குழம்பு வச்சு 5 நாளைக்கு மேல ஆச்சு தம்பி. அதே தயிர் சாதம் தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து டெய்லி வெளியே வருது. என்னத்த சொல்ல இவனுங்கள. நீங்க வேற என்ன, நான் புளிக்குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சொன்னேன். ஹோல்சேல்ல மொத்தமா புளிக்குழம்ப வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய போட்டு வதக்கி போட்டுறா பாருங்க. இவனுங்களை என்ன சொல்லி செய்ய சொல்றீங்க? முதல்ல இந்த ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சவன சொரட்டி அடிக்கணும்னு. ஓடியாங்க ரெண்டு பேரும். அம்மா பின்னாடியே ஓடிப்பாங்க. யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் பீட்சா. ஓடியாங்க. எடுத்துக்கோங்க. என்னது? ஆமா, பாலை முதல்ல குடிங்க, அப்புறமா பீட்சா கிடைக்கும். என்னென்ன சொல்றது? பால் முதல்ல குடிக்க சொல்லுங்க. ஓப்பா, இது போங்க, இது முடியாது. நான் பண்ண மாட்டேன். எனக்கு பால் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல. நாம பாட்டுக்கு தேமேன்னு சிவனே கிருஷ்ணான்னு வாழறோம். அட இது என்ன, 2 குட்டி பிசாசு வருது. காட்டுக்குள்ள 2 குட்டி பிசாசு நடமாடுறதா சொன்னாங்களே, அது இதுதானா? எம்மாடி பயமா இருக்கே, நான் ஓடி போயிடுறேன் பாவல. அம்மா குட்டி பிசாசுமா, ஏமா குட்டி பிசாசு வந்துட்டுது. அம்மா நான் ஓடி வந்துட்டேம்மா உள்ள. இந்த மாங்காய் மரையன் சதீஷ் பைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டான். சரி பைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தா குட்டி குட்டியா வாட்டர் மெலன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஒண்ணு ஏய் மரியா, ஒரு கிஸ்டரியா. இன்னைக்குதான் நம்மளுக்கு ஆனிவர்சரி ஆச்சே. கல்யாண ஆனிவர்சரி அன்னைக்கு கூட ஏண்டி கிட்ட வர மாட்டேங்கிற? சும்மா இருங்க, பக்கத்திலே பையன் இருக்கிறான். கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கிதமே இல்ல. பையனை வச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாளாவது உங்க அம்மா கிட்ட குடுக்குறாங்க. அதோ எங்க அம்மா வரா பாருங்க, நீங்களே கேளுங்க. அத்தை அத்தை, இவனை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா அத்தை? நாங்க ஒரு சினிமாக்கு போயிட்டு வரோம். அதெல்லாம் முடியாது. நான் ஒரு 10-15 பேருக்கு வளர்த்து ஆளாக்கிட்டேன். இனிமேல்லாம் உங்க பிள்ளைய நீங்களே தான் பாத்துக்கணும். என்னவாது பண்ணுங்க, நான் போல என் பாட்ட போக்க. இந்த மூக்குக்குள்ள ஈ போயிடுச்சு போல இருக்குப்பா. என்னப்பா பண்ணலாம்? அப்பா சொல்லுப்பா, நீ தான் கொஞ்சம் சொல்லிவிட. அந்த பாருப்பா, நான் எவ்வளவு சுத்துறேன் ஆனாலும் இந்த ஈ வெளியே போக மாட்டேங்குதுப்பா. குடுக்குதுப்பா. அப்பா குடுக்குதுப்பா, தாங்க முடியலப்பா.
ஸ்ட்ராங்கா இருக்குது. நான் ஒரு யானையே ஏறி நின்னாலும் இந்த கார் தாங்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த காருங்களுக்கெல்லாம் எவ்வளவுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணாலும் நான் பண்ண வேண்டி இருக்குங்க. பாருங்க இந்த வீல் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ண வேண்டி இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்ப பேனட் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாமா? ஒரு அமுக்கு ஒரு அமுக்கு அமுக்கி பார்த்தேன். ஸ்ட்ராங்கா தாங்க இருக்குது. மனுஷ பசங்க நல்லா பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த காரை. இப்படி நான் பண்ணி ஓட்டினாலும் எங்கேயாவது போய் முட்டின்னு சாவுதுங்க இந்த ஜனங்க. என்னத்த சொல்றது? என்ன காருங்க இது? செம்ம கார் பிராண்டா இருக்குது. பாருங்க என் புள்ளையும் இப்ப நான் அதுல இறக்கிருக்கிறேன். ஆனா ரொம்ப சின்ன வயசா இருக்கிறப்பா. இப்பவே வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி அவனுக்கு பழக்கின்னு இருக்கிறேன்.